இன்னைக்கு அம்மாவுடைய சிச்சா மகனுடைய மகளுக்கு கல்யாணம். எனக்கு வந்து மாமா முறை. அம்மா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். முதல்ல ஞாபகமே இல்ல. அப்போ அவங்க வீட்ல இருக்கிற இன்னொரு மாமி வந்து எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க பண்ணும்போது தான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. ஓகே, இல்ல போவேணாம் அப்படின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி ஒரு 6 மணி இருக்கும். அப்பதான் ஞானோதயம் வந்துச்சு. சரி மழையில நனைஞ்சுக்கிட்டே வந்து பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. போகாம இருந்தா எப்படி அப்படின்ட்டு உடனே அறக்க பறக்க அடிச்சு பிடிச்சி எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு கிளம்பிடுவோன்னு போனோம். எல்லாம் கல்யாணம் முடிஞ்சு லாஸ்ட்டாக நான் தான் போனேன். எல்லாரும் ஏன் லேட்டு ஏலேன்ட்டு கேட்டாங்க. வேற என் வாகனம் பழுதாக வேற இருந்துச்சு. எடுத்துகிட்டு போய் நடுவில் நின்றுச்சுன்னா இருட்டுக்குள்ளே என்ன பண்ணுறதுன்னு அது ஒரு பயம். வண்டியை சர்வீஸ் விடணும். அப்புறம் எல்லா மாமாவுடைய பிள்ளைங்க, அப்புறம் சின்னம்மா பிள்ளைங்க எல்லாரையும் பார்த்துட்டு வந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸை பார்த்தாலே கொஞ்சம் மனசுக்கு அப்படியே நிம்மதியாக அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். சாப்பாடு முக்கியம் இல்லைங்க. எல்லாரோடையும் தாய் பிள்ளைங்களை பார்க்குறதே ஒரு சந்தோஷம்தான். ஆளுங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் வலிமா, அப்புறம் இன்னொரு கல்யாணம் இருக்குது. அதுக்கு தான் எல்லா ரிலேட்டிவ்ஸும் வருவாங்க. அது வேறு சண்டே நடக்கும். அதனால் இதுக்கு வந்து நிறைய பேர் வரலை. வீட்டு ஆளுங்க மட்டும்தான் இருந்தாங்க நான் போகும்போது. சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வீடியோ எடுக்கல. ஏன்னா வீட்டாளுங்க முக்கியமாக நிறைய பேர் இருந்தனால யாரையுமே வந்து கவர் பண்ணி ஃபோட்டோலாம் எதுவுமே எடுக்கலை. சாப்பிட்டு நல்ல பிள்ளை மாதிரி கிளம்பிட்டேன். மாறினதெல்லாம் வீட்டு பிள்ளைங்க தான் பரிமாச்சு. அதனால்